அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் ஆயில் 200 ml ஊற்றிக்கலாம். இதோட 50 ml நெய் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 350 கிராம் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 5 கிராம் அளவு இருக்கிற மாதிரி பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதோட 3 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி 300 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். 200 ml தயிரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 லெமனை பிழிஞ்சி அந்த சாறையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ அரிசியை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இப்போ இது உள்ள சேர்த்துக்கோங்க. அரிசி உடஞ்சிடாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசி இந்த அளவுக்கு பாதி வெந்தால் போதும், குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் தண்ணியெல்லாம் வடிய வச்சுக்கோங்க. இது கொதி வர டைமில் அந்த அரிசியும் கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. இந்த மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அரிசியை வேக வச்சிங்கன்னா இந்த கறி கழிஞ்சு போயிடும். அதனால் இதுவும் ரெடியாக இருக்கணும், அதே நேரம் அரிசியும் வேக வச்சு ரெடியாக இருக்கணும். இப்போ பாதி வேக வச்ச அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். கரண்டியோட பின்னாடி பக்கத்தை வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினாவும் மேலே தூவி விட்டுக்கோங்க. கடைசியாக 50 ml நெய் மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரு காட்டன் துணியை நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை சுற்றி கட்டிட்டு மேலே மூடி போட்டு வச்சுருங்க. 20 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி உடையாமல் லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. பிரியாணி நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.